வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படிங்கிற பழமொழி தான் பார்க்க போகிறோம். இது எதில் சொல்லுவாங்கன்னா, மகாபாரதத்தில் அதாவது அர்ஜுனன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கும். பாண்டவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க. அர்ஜுனன் நினைப்பா நம்மளுடைய வில்வித்தையினால தான் நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் அது அப்படி இல்லை. எப்படின்னா, அதாவது மகாபாரத போர் 18 நாள் நடந்தது. அதில் 17வது நாள் போர் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில நடந்துச்சு. நடக்கும்போது இந்த கர்ணன் அவ்வளோ நாள் தேரோட்டி மகன் அந்த அவமானம் எல்லாத்தையும் தாங்கி அன்னைக்கு தான் ஒரு போர் வீரனா அந்த போரில் இது பண்ணுறான். பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் போரிடும் பொழுது அன்னைக்கு எப்படியாவது நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஏவணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருப்பான். இருவரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கணை தொடுக்கிறாங்க. தொடுக்கும் பொழுது இந்த கர்ணன் நாகாஸ்திரத்தை ஏவணும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த நாகாஸ்திரத்துல எப்படின்னா, அதாவது அர்ஜுனன் இந்திரபிரஸ்தம்ங்கிற தலைநகரை அவங்களுக்காக உருவாக்கும் பொழுது அவன் அம்பு எய்து காடுகளெல்லாம் அழிப்பான். காடுகளெல்லாம் அழிக்கும் போது காட்டுல தீப்பற்றி எரியும் பொழுது அங்க உள்ள நிறைய உயிரினங்கள் உயிரினங்கள்லாம் இறந்து போகும். அதுல அஸ்வசேனன் அப்படிங்கிற ஒரு பாம்போட அம்மாவும் பாசமிகு தாயும் இறந்து போகும். அதுல வருத்தப்பட்ட அந்த அஸ்வசேனன் இந்த அர்ஜுனன் மேல கோபமா எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ட்டு இருப்பான் அந்த பாம்பு. இப்படிப்பட்ட இதுலதான் இவன் கர்ணன் நாகாஸ்திரத்தை எவனும் அப்படின்னு எதுக்கு, அதாவது அர்ஜுனனோட தலையை குறி வச்சு இது பண்ணும் பொழுது அந்த நாகாசுரத்தை அம்பை ஏவும் பொழுது அந்த அம்புல யார் உட்கார்ந்து விடுவான்னா அந்த அஸ்வசேனங்கிற பாம்பு உட்கார்ந்துக்கிடுவான். உட்கார்ந்து இது பண்ணுவான். இவன் விடும் பொழுது அர்ஜுனனுக்கு வரக்கூடிய ஆபத்தை அறிந்த அந்த கிருஷ்ணன் எப்பவுமே அர்ஜுனன்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவன். அவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய பெருவரலால் அந்த தேரை அப்படி காலால அழுத்தி அதை கொஞ்சம் பள்ளத்துல தேரை கொஞ்சம் கீழே போக செய்யறான். கீழே தேர் தாழ்ந்த இந்த தலைக்கு வச்ச அந்த குறி அது தப்பி கொஞ்சம் மேல போய் அந்த கிரீடத்தை அர்ஜுனனோட கிரீடத்தை அப்படி தட்டி விடுது. இந்த கிரீடத்தை தட்டின உடனே அர்ஜுனன் அப்படி நிலை தடுமாறான். ஏன்னா அர்ஜுனனோட கிரீடம் லேசானது கிடையாது. அதாவது இந்திரனாலும் வருணனாலும் ருத்ரனாலும் வஜ்ராயுதத்தினால கூட அதை தட்ட முடியாது, வீழ்த்த முடியாது. அப்படிப்பட்ட அந்த கிரீடத்தை அது வீழ்த்திடும். அந்த கிரீடத்தை தலையில அணிந்த தலைப்பாகை போன்ற அந்த கிரீடத்தை வீழ்த்தினால அவனோட தலை தப்புச்சு. அன்னைக்கு அவன் காப்பாற்றப்பட்டான் அர்ஜுனன். அந்த இதை தட்டிட்டு அந்த அஸ்திரம், இந்த நாகாஸ்திரத்துக்கு ஒரு குணம் என்னன்னா, அது நாகாஸ்திரம்ல எந்த அஸ்திரங்கள், இந்த அஸ்திரங்கள் எல்லாம் திரும்ப எய்தவர்களிடமே போய் சேரும். திரும்ப போறப்ப இந்த அஸ்வசேனன் இந்த பாம்பு திரும்ப இன்னொரு முறை நீ இந்த நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல் ஏவி விடு, நிச்சயம் அவன் உயிர் தப்ப முடியாதுன்னு சொல்லுவான். ஆனா கர்ணன் அவன் அவனோட தாய் குந்திக்கு வாக்கு கொடுத்துப்பான். குந்தி ஏற்கனவே போருக்கு முன்னாடி அவள்கிட்ட வாக்கு வாங்கியிருப்பான். எப்படின்னா, போர்ல ஒரே ஒரு முறைதான் நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஏவ வேண்டும், 2வது முறை பிரயோகிக்க கூடாதுன்னு ஒரு வரம் வாங்கியிருப்பான். அதை எண்ணி அவன் எதுவும் பண்ணல. அதனாலதான் இதுல அவனுக்கு தலைக்கு வந்த அந்த ஆபத்து அந்த தலைப்பாகையோட போச்சு. அதனால இத உலகத்துல எதுக்கு இதை சொல்லுவாங்கன்னா, சிலர் ரொம்ப ஒரு ஆபத்து, இக்கட்டான ஒரு ஆபத்துல இன்னும் ஒரு நொடினா மயிரிழையில் உயிர் தப்பினான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட்ல அவங்க உயிர் பழச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு இதுல கண்ண நேரத்துல உயிர் பழச்சிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க மாட்டி இறந்துருப்பாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டு வரும்போது சொல்லுவாங்க, அப்ப நல்ல வேலை நீ உனக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு, போனது போகட்டும், இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சுக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் இப்ப இன்னைக்கு நம்ம இந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தத்தை தெரிந்து கொண்டோம். வணக்கம்.